அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். நகை பணம் தானாகவே நம்மளை தேடி வரணுமா? அதுக்கு வெற்றிலை பரிகாரம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பணமோ நகையோ வேண்டாம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்கங்க. எவ்வளவு வந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லவும் மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே பணமும் நகையும் அவ்வளவு பிடிக்கும். இன்னும் வேணும் வேணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுற பொருள் பணமும் நகையும். இப்போது ஒரு சின்ன பரிகாரம் தான் நம்ம இதை செய்ய போகிறோம். வெற்றிலையில் பரிகாரம் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அதனால்தான் அந்த இலைக்கு வெற்றி ப்ளஸ் இலை வெற்றிலை அப்படின்னு வரும். பணம் நம் கையில் தாராளமாக புழங்கணும், நகை பணம் நம்மிடம் தங்க வேண்டும் அப்படின்னா நமக்கு மகாலட்சுமி தாயாருடைய ஆசீர்வாதம் முழுமையாக வேணும். அப்படி அவங்களுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டில் நிரந்தரமாக மகாலட்சுமி தாயார் வாசம் செய்தால் மட்டும்தான் பணமும் நகையும் நம்ம கிட்ட தங்கும். அதனால் அந்த மகாலட்சுமி தாயாரை நம்ம வசியம் செய்யணும். இதுக்கு வெள்ளிக்கிழமையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வெள்ளிக்கிழமைனா நம்ம ஆஸ் யூஷுவல் பூஜை வேலைலாம் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா? அதனால் அன்றைக்கி நம்ம அசைவம் செய்ய மாட்டோம். அதனால் வெள்ளிக்கிழமையாக இருந்தால், பொதுவாகவே மகாலட்சுமி கும்பிட்றதா இருந்தால் வெள்ளிக்கிழமை ஓகே. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், வெள்ளிக்கிழமையாக பார்த்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வெள்ளிக்கிழமை முடியல வேறு எந்த நாள் அப்படின்னாலும் ஓகே. நான் பொதுவாக மகாலட்சுமி அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமை சொன்னேன். அதாவது வெள்ளிக்கிழமைனா ரொம்ப விசேஷம், அதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், வெள்ளிக்கிழமை எடுத்துட்டிங்களா, மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி, இதெல்லாம் பூஜை ரூம்லேயே உட்காந்து செய்யலாம். மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கோங்க. ஒரு வெற்றிலை, புனுகு, அரகஜா, இந்து உப்பு, இதெல்லாம் நீங்கள் நாட்டு மருந்து கடையிலே முன்னாலே வாங்கிக்கோங்க. என்னைக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கு முன்னாலே நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை நான் சொல்லியிருக்கேன், வெள்ளிக்கிழமை உட்காந்துட்டீங்களா, அதுவும் சுக்கிர ஓரையில் நீங்கள் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப அதாவது அதோட பலன் பல மடங்கு நமக்கு கிடைக்கும். வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் பூஜை ரூமில் தீபம்லாம் ஏற்றிட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு ஒரு வெற்றிலை, அதில் புனுகு தடவிக்கோங்க, அரகஜா தடவிக்கோங்க, இந்து உப்பு கொஞ்சம் வச்சுக்கோங்க, அருக்கம்புல், தர்பை, 3 கொட்டைப்பாக்கு, கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், இதெல்லாத்தையும் போட்டு மஞ்சள் நூலால் கட்டிடுங்க. கட்டிட்டு அந்த காம்பு இருக்கு இல்லையா, அது வெளியில் தெரியணும். அந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் நூலால் கட்டணும். கட்டிட்டு நீங்கள் மகாலட்சுமி படத்திற்கு முன்னாடி இந்த கட்டணும் இல்லையா, இந்த வெத்தலையில் அதை எடுத்து வச்சிடுங்க. வச்சுட்டு மனசார வேண்டிக்கோங்க, எங்களுக்கு பணமும் நகையும் தாராளமாக கிடைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு, அந்த வெற்றிலையில் கொட்டைப்பாக்கு எல்லாமே நம்ம போட்டு கட்டியிருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, மகாலட்சுமி தாயாரை வச்சு வணங்கியாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு கற்பூர தீபம் காமிச்சிடுங்க. உங்களால் முடிஞ்ச வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரசாதம் நம்ம செய்வோம் இல்லையா, ஏதாவது நட்ஸு, கல்கண்டு அந்த மாதிரி கூட ஏதாவது நீங்கள் வைக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுடுங்க. அன்னைக்கு நைட் ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் எடுத்து பணம் வைக்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் இதை வச்சிடுங்க. இப்போது எப்போ மாற்றணும் அப்படின்னா, அந்த வெத்தலை கொஞ்ச நாள் ஆனாலும் காஞ்சிடும். காய்ந்த பிறகு அதை தூக்கி போட்டுட்டுங்க. அதில் இருக்க பொருள் எல்லாமே நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுறது தான். கால்படாத இடம் இல்லைன்னா செடி கொடி இருந்தால் அங்கே போட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி ஒரு புது வெத்தலை, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அரகஜா, புனுகு, பச்சை கற்பூரம், இதெல்லாம் இதே மாதிரி சாமி முன்னாடி வச்சுட்டு ப்ரே பண்ணிவிட்டு இதே மாதிரி மஞ்சள் நூலாக கட்டி மறுபடியும் அங்கே வச்சுருங்க. வெற்றிலை காய்ந்தால் மட்டும் நீங்கள் இந்த பரிகாரத்தை மாற்றவும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ வளத்தை வாரி வாரி மகாலட்சுமி தாயார் வழங்குவார். அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்கள்கிட்ட நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இந்த பரிகாரத்தை. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், அதாவது அந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்களே கண்கூட பார்க்கலாம் பணம் சேர்வதற்கான வாய்ப்புகள். இந்த மாதிரி வெற்றிலையில் வச்சு இது ஈஸியான பரிகாரம் தான்.
பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்க்க போனீங்கன்னா இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. அது என்ன மெத்தடு? இந்த மெத்தட் என்ன அப்படின்னா 11 வெற்றிலை நமக்கு இதுக்கு வேணும். இதுவும் வெள்ளிக்கிழமையில் செய்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து நம்ம எப்போவுமே வீடு ஆஸ் யூஷுவல் சுத்தம் பண்ணி பூஜை வேலையெல்லாம் நம்ம பண்ணி வச்சுருப்போம். அதனால் வெள்ளிக்கிழமையே மகாலட்சுமி தாயார் அப்படின்றதுனால ரெண்டுத்துக்கும் சேர்த்து வெள்ளிக்கிழமையை நான் எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமையில் என்ன பண்ணுறீங்க, ஒரு 11 வெற்றிலையை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுங்கள், 11 வெற்றிலை தாங்க இதுக்கு வேணும். செல்வ செழிப்போடு நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு வேணும். அந்த லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு டிப்ஸ் சொன்னேன். இது வந்து செகண்ட் டிப்ஸ். இதை பண்ணாலும் நம்மக்கிட்ட பணமும் நகையும் சேரும். இதை வந்து வெள்ளிக்கிழமை கம்பல்சரி நீங்கள் செய்யணுங்க. இப்போ லக்ஷ்மி கடாட்சம் வேணும் அப்படின்னா இந்த 11 வெற்றிலை இருக்கு இல்லையா, அதை வந்து மஞ்சள் கலர் நூலை எடுத்து அந்த 11 வெற்றிலையும் நீங்கள் வந்து அப்படியே இந்த மாவிலை தோரணம் கட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் அந்த 11 வெற்றிலையும் நீங்கள் மஞ்சள் நூலால் கட்டிக்கணுங்க. கட்டிட்டு அதில் ஒரு குங்குமஞ்சள் அந்த வெத்தலையில் வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு தட்டில் எடுத்து இந்த தோரணம் மாதிரி கட்டணும் இல்லையா, அந்த 11 வெற்றிலையை அதில் வச்சிடணும். இதை எப்போ செய்யணும், வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் செய்யணும். செஞ்சுட்டு நீங்கள் சாமி மகாலட்சுமி தாயாராண்ட சாமி ரூமில் வச்சுடுங்க. வச்சுட்டு தூபதீபம் காமிச்சிக்கோங்க. காமிச்சிட்டு அப்படியே அங்கேயே கட்டிட்டு வச்சிடுங்க. வச்சுட்டு நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. பூஜை எல்லாம் முடிச்சிடுங்க. அது அங்கேயே இருக்கட்டும். அதாவது அன்னைக்கு ஃபுல்லாக அது அங்கேயே இருக்கணுங்க. காலையிலேருந்து வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து மாலை வரை இந்த தட்டில் வச்சோம் இல்லையா அந்த தோரணம், வெற்றிலை தோரணம், அது அங்கேயே இருக்கணும். அப்புறம் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு நம்ம விளக்கேற்றுவோம் இல்லையா, அப்போ விளக்கேற்றிட்டு அந்த மகாலட்சுமி முன்னாடி வச்சுருக்கோம் இல்லையா தாம்பல தட்டில் அந்த வெற்றிலை, அந்த தோரணத்தை எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து உங்கள் நிலைவாசல் படி இருக்கு இல்லையா, அதில் கட்டி விட்டுடுங்க. நம்ம மாவிலை தோரணம் கட்டுவோம் இல்லையா, அதே தான். அதுக்கு பதில் மாவிலைக்கு பதில் வெற்றிலை அப்படியே கட்டி விட்டுடுங்க. அந்த நிலைவாசலில் கட்டி விட்டுடுங்க. இது ஒரு பரிகாரம். எதுக்குன்னா மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் வந்து நிரந்தரமாக தங்கணும் அப்படின்றதுனால. இது வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை இதே மாதிரி பண்ணணுங்க. இப்போ நிலைவாசல் படியில் கட்டிட்டீங்க இல்லையா, அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு ஊதுபத்தி தூபம் காமிங்க. காமிச்சிட்டு எப்படி நம்ம விளக்கேற்றிட்டு ஒரு தூபம் காமிப்போம் இல்லையா ஊதுபத்தி, அதை காமிச்சிடுங்க. அவ்வளோதான். உங்களால் முடிஞ்ச ஒரு பால் நைவேத்தியமாக வச்சுடுங்க. வச்சுட்டு மனசார வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை இந்த நிலைவாசலில் இந்த வெற்றிலை மாலையை நம்ம கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், மகாலட்சுமி தாயார் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வருவாங்க, சுபிட்சம் தருவாங்க. இந்த வெற்றிலை மாலை வாழிடுச்சுன்னா அதை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்தால் நம்ம வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். அதனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். இப்போது ஒரு அதாவது நம்ம பூஜை புனஸ்காரமாக பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல இருக்க நல்லதை வந்து துரத்தி விட்டுடும் அந்த துர்தேவதைகள். அங்கே வந்து துர்தேவதைகளுடைய அதாவது தீய அதிர்வலைகள் தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லுவாங்க, வீட்டில் பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள், கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, விளக்கேற்றுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மை தான். அதனால் நம்ம என்ன பண்ணணும், மகாலட்சுமி தாயார் வரணுன்னா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன வழிபாடு செய்யணும். வீட்டில் விளக்கேற்றணும், சுத்தபத்தமாக வச்சுக்கணும். இந்த மாதிரி மாவிலை தோரணமும் கட்டலாம், வாரம் கட்டலாம். அது வந்து சிட்டி சைட்லாம் கிடைக்காது. அதனால் வெற்றிலைனா கிடைக்கும், கடையில் போய் வாங்கிக்கலாம். அதனால் மாவிலை கிடைக்காதவங்க இந்த மாதிரி வெற்றிலை வைத்து தோரணம் மாதிரி கட்டுங்க. இதுவும் நமக்கு மகாலட்சுமி கடாட்சத்தை அள்ளித்தருகின்ற ஒரு சூட்சமம் வெற்றிலை பரிகாரம்.